காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் ஏதேனின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடைசி நாள். ஆக இன்றைக்குடைய வேத பாடம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதன் ஆளுகிற ராஜாவாக உண்டாக்கப்பட்டான். தேவன் அவனை ஒரு அடிமையாக உண்டாக்கவில்லை. எல்லா தீமைகளும் பிசாசும் அவனுடைய கூட்டாளிகளும் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழே இருந்தது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிசாசு அனுமதிக்காமல் அவனை வெளியே துரத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தாமல் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடியால் ஆளுகை இழந்து பிசாசின் அடிமையாக மாறிவிட்டான். இன்றைக்கு மனிதர்கள் நிலைமை பார்க்கும் பொழுது கேவலமான காரியங்களுக்கு அடிமைகளாய் இருப்பதை காண்கின்றோம். உதாரணமாக பீடிக்கும் பொடிக்கும் குடிக்கும் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாவம், வியாதி, தரித்திரம் போன்ற தீமைகள் மனுகுலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகளின் கோரப்பிடியில் மனிதர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவைப்பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் பிசாசின் எல்லா அடிமைத்தனங்களையும் அழித்து போட்டு நம்மை விடுதலை ஆக்கினது மட்டுமல்ல, பிசாசின் தீமைகளின் மேலே நமக்கு ஆளுகையும் தந்திருக்கிறது. இன்றைக்கு பிசாசுகளை துரத்தவும், வியாதியை மேற்கொள்ளவும், தரித்திரத்தை கீழ்ப்படுத்தவும், சாபங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் வேண்டிய அதிகாரத்தை நம் உடையவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள். மனிதன் ஏதெனில் இழந்து போன அதே அதிகாரத்தையும் ஆளுகையும் இயேசு நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை பற்றி கொண்டு விசுவாசத்திலே எழும்புங்கள். விரும்பத்தக்கதாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள். ராஜாக்களைப் போல ஆளுகை செய்யுங்கள். ஏதெனில் நன்மைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுடையதாக இருக்கிறது என்று உரிமை பாராட்டுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை முதலிருந்து இந்த 7 நாட்கள் தொடர்ந்து கேளுங்கள். மீண்டும் மீண்டுமாக கேளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.